நான் வந்து இப்போ ஊழியத்துல பிள்ளைகளை பயன்படுத்தும் போது என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு வாஞ்சை இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பேன். ஆனா நான் வந்து ஒரு போதகரை பார்த்துருக்கேன். அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, வேற சில கண்டிஷன் சொல்லி என்ன பண்ணுவார்னா, வாலிப பசங்களை பெரும்பாலும் என்ன பண்ண மாட்டாங்க, ஊழியத்துல சேர்க்க மாட்டாங்க. அது வேதத்துல பார்க்கும்போது தான் புரியுது அந்த போதகர் ஏன் இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த முக்கியமான சில காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கும்போது யாரும் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கட்டாயப்படுத்த தேவையில்ல. ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணுவோம், உண்மையாக செய்வோம். அது எந்த வேலையா இருந்தாலும். எத்தனை பேருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை ஆசை இருக்கா? எத்தனை பேருக்கு உங்க பிள்ளைங்க ஊழியக்காரங்களாகணும்னு ஆசை? ஊழியம் செய்யணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? ஆமென். ஊழியம்னா போதகம் மட்டும் என்ன கிடையாது, ஊழியம் கிடையாது. நம்ம ஆண்டவருக்காக செய்கிற எல்லா காரியமுமே என்னதான், ஊழியம் தான். அப்போ வந்து அதுக்கு வந்து என்ன இருக்கணும், வாஞ்சை இருக்கணும். ஆனா வேதம் வந்து என்ன சொல்லுதுன்னா, சில தகுதிகளை என்ன பண்ணுது சொல்லுது. அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஊழியன் என்று சொன்ன உடனே யார் தான் ஊழியன்? ஆண்டவருடைய பணியை செய்யற, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுற நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு யாரு தான், ஊழியக்காரர்கள் தான், அவருடைய வேலையாட்கள். நாம் யார்? அவருக்கு பணி செய்கிறவர்கள். அப்படி செய்கிறவங்கள இப்போ நீங்க ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? சும்மா யாராவது ரோட்ல போறவங்களை கூப்பிட்டு வாப்பா உனக்கு வேலை தரேன் நீ வேலை செய்யன்னு சொல்லுவோமா? இல்ல. அப்போ ஒவ்வொரு வேலைக்கும் என்ன இருக்குது, ஒரு தகுதி இருக்குது. அதே மாதிரி சில முக்கிய பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதானே? சமையல் செய்யறீங்க, நிறைய பேர் சமையல் செய்வீங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ கேசரியை வந்து வெள்ளையா செஞ்சு கொடுத்தா நிறைய பேருக்கு என்ன பண்ணாது, மனசு ஒத்துக்காது. அது எவ்வளவுதான் டேஸ்டா இருந்தாலும் கேசரி எப்படிதான் இருக்கணும், ஆமா ஏதாவது மஞ்சள் கலரா இருக்கணும், இல்லைன்னா ஆரஞ்சு கலரா இருக்கணும். அது விஷமா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனா அது எப்படி இருக்கணும், கலரா இருந்தாதான் என்ன பண்ணும், மனசு ஏத்துக்கும். அப்ப எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்றோம், ஒரு தகுதியை பார்க்கிறோம், இல்லைன்னா ஒரு அதுக்கு தேவையான பொருட்கள் என்று சில காரியங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு ஊழியம் செய்கிற நாம், அதாவது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வோமானால், இல்ல நம்முடைய பிள்ளைகள் வருங்காலத்துல ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும்னு நம்ம விருப்பப்படுவோமானால், இதுலயும் சில பேர் என்ன பண்ணுவோம், பிள்ளைங்களை வந்து ஊழியத்துக்காகவே ஒப்பு கொடுத்துருப்போம். எப்போ பிறக்கும் போது, பிரதிஷ்டை செய்யும் போது, அதோட அதை என்ன பண்ணிடுவோம், மறந்தே போயிடுவோம். அப்படி இருக்கிற எல்லாருமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, அந்த காரியத்துக்கு என்ன இருக்கு, சில கிரைட்டீரியா இருக்கு, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு என்ன இருக்குது, சில தகுதிகள் இருக்குது. அது இருந்தா நம்முடைய பிள்ளைகளும் சரி, நாமும் சரி, என்னது சபைக்கு உள்ள காரியங்களும் மற்ற காரியத்திலையும் முழு மனப்பூர்வமா நம்ம என்ன பண்ணிடுவோம், செய்ய ஆரம்பிச்சிடும். கட்டாயத்தினாலையோ இல்லை யாராவது கேட்கணும் அப்போதான் செய்வோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. அந்த ரெண்டு தகுதியை குறித்து தான் நம்ம இந்த நாள்ல என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாமா? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த வசனத்துல என்ன பார்க்கிறோம், ரெண்டு முக்கியமான காரியம் பார்க்கிறோம். என்ன இருக்குது, அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவன் ஆகிய. அப்போ ரெண்டு கண்டிஷன் இங்க பாக்குறாங்க. என்னது, விசுவாசம், பரிசுத்த ஆவி. இப்போ இதை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த ரெண்டு கண்டிஷன் வந்து, இல்ல ஒரு தகுதி வந்து யாருக்கு இருக்கணும், நம்ம எல்லாருக்குமே இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் நம்ம இயேசுவின் ஊழியக்காரர்கள் என்று நம்ம என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். வாலிபர்களுக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கு இடையில, அதனால கவனமா கவனிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இடையில ஒரு கொஸ்டின் இருக்கு உங்களுக்கு. அப்போ இந்த பகுதி வந்து எந்த சூழ்நிலையில நடக்குதுன்னு பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம எதை குறித்தெல்லாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்துல என்ன நடக்குது, இயேசுடைய அந்த கடைசி பகுதியை நம்ம பார்க்கிறோம். என்னது, இயேசு பரம் ஏறுகிற காரியம். அவர் வந்து அப்பதான் என்ன பண்றாரு, வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. என்னது, பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, நீங்க காத்திருங்க பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு, வாக்கு கொடுக்கறத பார்க்கிறோம். அப்போ அதுக்கப்புறம் 2வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னது, பெந்தேகோஸ்தே நாள் வருது. அப்ப என்ன பண்றாங்க, 120 பேர் வந்து என்னது, சீஷர்களும் அந்த இயேசுவை பின்பற்றினவங்களை எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, காத்து இருக்கிறாங்க. அங்க என்ன ஆகுது, பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுகிறதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து என்ன ஆகுது, அவர்கள் அந்நிய பாஷையில பேசுறாங்க. அது மூலமா என்ன பண்றாங்க, தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி அவரை மகிமைப்படுத்தி சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அது மூலமா என்ன நடக்குது, ஆமா மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ
முதல்ல எவ்வளவு பேரு? 12 பேரு, 120 ஆகி அப்புறம் எவ்வளவு ஆகுது? 3000க்கும் மேலாக ஆகிறதை பார்க்கிறோம். அப்புறம் 3வது அதிகாரத்துல என்ன வருது? பேதுருவும் யோவானும் என்ன பண்றாங்க? ஜெபாலயத்துக்கு போறாங்க. அங்க போகும்போது யார் இருக்கா? சப்பானி ஒருத்தர் இருக்கா. அவனுக்கு என்ன சொல்றாங்க? அவன் பிச்சை கேட்கறான். இவங்க என்ன சொல்றாங்க? பொண்ணும் வெள்ளியும். ஆமா, அவன் பிச்சை தான் கேட்டான். சரி, அதையும் நம்ம பார்த்துக்கணும். என்ன கேட்டா? பிச்சை கேட்கறான். ஆனா இவங்க என்ன பதில் சொல்றாங்க? பொண்ணும் வெள்ளியும். பொண்ணும் வெள்ளியும் அப்ப எதுக்கு யூஸ் பண்ணாங்க? அந்த காலத்துல உள்ள அது என்னவா இருந்தது? ஆமா, நம்ம இப்ப எப்படி சில்லற காசு வச்சிருக்கோமோ அது மாதிரிதான் அந்த காலத்துல பொண்ணு வெள்ளியும் இருந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? அது என்கிட்ட இல்ல, அதுக்கு பதில் நான் என்ன பண்றேன்? இயேசுவின் நாமத்துல எலும்பி நடன்னு சொன்னா எலும்பி நடக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஆமா, அதுக்கப்புறம் அது மூலமாக என்ன பண்றாங்க? நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு இவங்க கிட்ட வராங்க, பேதுரு யோவான் கிட்ட. அங்கேயும் மீண்டுமா என்னது இயேசு யார் என்று சொல்றாங்க. சொல்லும் போது அங்கே ஒரு ரட்சிப்பு நடக்கிறது. அங்க என்னது 3000 போல இருந்தது என்ன ஆகுது? அடுத்து 5000 மாறுகிறது. சபை என்ன பண்றது? விருத்தி அடைந்து வருது. அனுதினமும் என்ன பண்றாரு? கர்த்தர் ரட்சிக்கப்படுறவங்கள சபையில சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் 4வது அதிகாரத்திலயும் அதே போல நம்ம பார்க்கிறோம். என்னது? பேதுரு யோவான் எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. அங்கேயும் என்ன பார்க்கிறோம்? அவங்க உறுதியாய் ஆண்டவருடைய வார்த்தையில நிற்கிறனால தொடர்ந்து என்ன பண்ணுது? சுவிசேஷம் பெருகி கொண்டே வருகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் 5வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அங்கதான் இன்னொரு காரியம் என்ன பார்க்கிறோம்? அனனியா சப்பீராவை பத்தி பார்க்கிறோம். அந்த கதையும் எல்லாருக்கும் தெரியும். அப்படித்தானே? அவங்க பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா என்ன பண்றாங்க? பொய் சொல்றாங்க. அவங்க ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு யாரும் அவங்க கிட்ட கேட்கவும் இல்லை. அவங்க மனப்பூர்வமா கொண்டு வராங்க. ஆனா என்ன பண்றாங்க? ஒரு பங்கை ஒளிச்சு வச்சுட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பொய் சொல்றாங்க. அங்கேயும் என்ன நடக்குது? இந்த சம்பவம் முடிந்த பிறகு மக்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க? விசுவாசத்துக்குள்ளாக வருகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. இதனால என்ன ஆகுதுன்னா, சுவிசேஷம் சொல்றவங்களுக்கு யாருக்கு? அப்போஸ்தலர்கள் மாத்திரமா இல்ல, எல்லாருமே என்ன பண்றாங்க? ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை பறைசாற்றி கொண்டே வர்றாங்க. இப்படி வரும்போது என்னது? ஒரு பக்கம் எதிர்ப்புகளும் என்ன ஆகுது? அதிகமாயிட்டே வருது. ஆனா சீஷர்களுடைய ஒரே நோக்கம் என்னது? நான் எவ்வளவு வேகமா முடியுமோ என்ன பண்ணணும்? நானு இயேசுவின் நாமத்தை பறைசாற்றி கொண்டே வரணும்ன்ற ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. அப்போதான் நம்ம இந்த சம்பவம் தொடங்குது. எங்க? அதிகாரம் 6ல முதல் 2 வசனம் வாசிக்கலாம். அந்த வசனம் அடுத்து வாசிப்போம். இப்ப முதல் 2 வசனத்துல என்ன நடக்குது? அங்க சூழ்நிலை எப்படி இருக்கு? நம்ம முதல் 5 அதிகாரத்துல உள்ள காரியங்களை பார்த்தோம். இப்ப 6வது அதிகாரத்துல என்ன தொடங்குது? அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவருடைய நாமத்தை என்ன பண்றாங்க? சுவிசேஷமாய் பிரசங்கித்து கொண்டே இருக்கிறாங்க. விசுவாசிகள் சீஷர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பெருகி கொண்டே வராங்க. இப்படி இருக்கும்போது அங்க ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, கிரேக்கரானவர்கள் என்ன பண்றாங்க? எங்களை சார்ந்த விதவைகளுக்கு என்ன பண்ணல? சபை சரியா விசாரிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. யார் தான் ரைஸ் பண்றா? அந்த சபையை சார்ந்தவர்கள் தான் என்ன பண்றாங்க? அந்த கம்ப்ளைண்ட ரைஸ் பண்றாங்க. எங்கள் விதவைகளுக்கு என்ன நடக்கல? அவர்கள் சரியாக விசாரிக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு அடுத்த வசனத்துல என்ன பார்க்கிறோம்? அப்போ அந்த 12 சீஷர்களும் என்ன சொல்றாங்க? எங்களால என்ன பண்ண முடியாது? நாங்க இந்த காரியத்தை பார்த்து கொண்டிருந்தா எங்களால என்ன பண்ண முடியாது? இயேசுவை குறித்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவோம்? அதுக்கு வேற ஆட்களை என்ன பண்ணுவோம்? நியமிப்போம். நாங்க இடைவிடாமல் நாங்க என்ன பண்ணோம்? இயேசுவை குறித்து நாங்க பிரசங்கம் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ அதற்காக தான் என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு செலக்ஷன் நடக்குது. அந்த காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன பண்ணோம்? விதவைகளை விசாரிக்கிறதுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிஷன் வேணும்? இல்ல சபையில கஷ்டப்படுறவங்க ஏதோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நீங்க பாப்பீங்க? முதல்ல கூப்பிட்டா வருவானான்னு பார்ப்போம். அப்படிதானே? கூப்பிட்டா வருவாங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அவங்க கொஞ்சம் நேரத்தை அதிகமா செலவிடுவாங்களான்னு பார்க்கணும். அப்புறம் பாஸ்டர் சொல்ற காரியத்தெல்லாம் இல்லைன்னா அப்போஸ்தலர் சொல்ற காரியத்தை செய்வாங்களான்னு பார்ப்போம். இங்க என்ன சொல்றாங்க அவங்க? அப்பதான் 3வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் சகோதரரே, ஆமா 3 கண்டிஷன் இருக்குது. என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவி, 2வது ஞானம், 3வது நற்சாட்சி. சரியா? சில காரியங்கள் நம்மளுக்கு ஏற்கனவே இந்த வசனங்களை தியானித்தனால உங்களுக்கு புரியும்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால கொஞ்சம்
என்ன சொல்றது, அப்படி புரியலன்னா கூட கேளுங்க, தப்பு இல்லை. இப்போ முதல் காரியம் பரிசுத்த ஆவி. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், நிறைய தியானித்து இருக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? என்னது பரிசுத்த ஆவி? அதே பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு என்ன பண்றது, நம்மை நிறைவாய் அவருடைய ஆளுகைக்குள்ளாக நடத்துற ஒரு காரியம் பார்க்கிறோம். ரெண்டாவது ஞானம். ஞானம் தொடர்ந்து நம்ம ஏற்கனவே வாசித்த 5வது வசனத்துல வாசிக்கும்போது என்ன இருக்கு, அதே காரியம். விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் வருது. இங்க என்ன வருது, ஞானமும் பரிசுத்த ஆவியும்னு வருது. அப்ப இந்த ஞானம், விசுவாசம் இதெல்லாமே எங்க இருந்து வருது? நம்ம இன்னைக்கு வாசிச்ச சங்கீதத்துல 98, 100ல என்ன வாசிச்சோம்? 100வது வசனம் வாசிங்க யாராவது ஒருத்தர். 119, 100. ஆமா. அப்போ அந்த ஞானம் எங்க இருந்து வருது? ஆமா. விசுவாசம் எங்க இருந்து வருது? ஆமா. எல்லாமே இன்டர்லிங்க்ட், ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்தது. விசுவாசம் எங்க இருந்து வருது? கேள்வியினால வருது. எதை கேட்கறதுனால வருது? வேத வசனத்தை கேட்பதனால வருது. இங்கேயும் நம்ம என்ன பார்க்கிறோம், அவருடைய கற்பனைகளை காத்து நடக்கிறனால எப்படிப்பட்டவங்களா இருக்காங்களாம்? ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சிச்சு. அப்ப என்னது, 2 கண்டிஷன் சொல்றாங்க. என்ன கண்டிஷன்? ஒண்ணு விசுவாசம், இன்னொன்னு என்ன இப்படி தலையாட்டுறீங்க, என்னது? பரிசுத்த ஆவி. அப்போ விசுவாசம் வரும்போது இன்னொரு காரியமும் வருது, சரியா? அதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன விஷயத்த கேட்க போறோம். வாலிபர்களுக்கு ஒரு கொஸ்டின், சரியா? உங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன், வாலிபர்களுக்கும் தெரியும், அதனால தான் கேட்கிறேன். விசுவாசம் என்றால் என்ன? சரி, நான் யூத்ஸுக்கு கேட்கலான்னு கேட்டேன். யூத் மீட்டிங்க்கு வர யூத்ஸ் அப்படி சொல்றேன், அப்போ ஈஸியா இருக்கும். வெரி குட். கிரேசி சொல்லிட்டாங்க, சரியா? நம்ம ஏற்கனவே போன வாரமும் என்ன பண்ணோம், இதை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்துட்டு தான் இருக்கோம். எபிரேயர் 11:1 பார்க்கிறோம். என்ன போட்டிருக்கு? விசுவாசமானது நிச்சயமா இருக்கிறது. அதுக்கு அடுத்த லைன் என்ன சொல்லுது? அடுத்த வசனம் எபிரேயர் 11:2. அப்போ என்ன வருதான்? விசுவாசத்தோடைய ரிசல்ட் என்ன வருது? நற்சாட்சி. இங்கேயும் நம்ம அதே காரியத்தை நம்மால பார்க்க முடியுது. என்ன சொல்றாங்க? ஞானமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்து நற்சாட்சி பெற்ற வாலிபர்களை என்ன பண்றாங்க? சூஸ் பண்றாங்க. அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவர் ஊழியம் செய்ய விரும்புகிற நாம் எப்படி இருக்கணுமா? இந்த 3 கண்டிஷன் இருக்கணும். என்னது? நமக்குள்ளாக விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசத்தின் மூலமா, விசுவாசம் எதுல இருந்து வருது? வசனத்துல இருந்து வருது. அதன் மூலமா என்ன வருது? நற்சாட்சி வருகிறது, ஞானமும் வருகிறது. 2வது காரியம் பரிசுத்த ஆவியானவர். ஸோ ஈஸியா புரிந்து கொள்ளணும்னா, ஒண்ணு வார்த்தையின் மூலமாக வருகிற விசுவாசமும் ஞானமும், இன்னொன்னு ஆவியானவர் கிட்ட இருந்து வருகிற பரிசுத்த ஆவி. இப்போ இது சிம்பிளா சொல்லல. என்ன சொல்ல? விசுவாசிகள்னாரே யாரு? புதிய ஏற்பாடு பொறுத்த வரைக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களை என்ன பண்றார்? பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடுறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருக்கார், அப்படிதான் அவங்களுக்குள்ள. ஆனா இங்க என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியும் ஞானமும் என்னவா இருக்கணுமா? நிறைவா இருக்கணும். அததான் நம்ம பார்க்க போகிறோம். அப்ப எப்படி இருக்கணும்? ஃபுல்னஸா இருக்கணும். அதாவது பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்குள்ளயும் இருக்கிறாரு. அவருடைய முழுமையான ஆளுகைக்குள்ளாக நம்ம இருக்கிறோமா என்பது இருக்குது. ஆவியானவருடைய நிறைவினால நடத்தப்படுகிறவர்களா இருக்கிறோமா? ஆவிக்கேற்றபடி நடக்கிறோமா? நம்ம பவுலுடைய நிருபங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதை குறித்து வரும். நம்ம எப்படி பற்றவர்களா இருக்கணும்? ஆவிக்கேற்றவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். எபேசியர்ல பார்க்கும்போதும் அதை குறித்து நம்மால பார்க்க முடியும். அப்போ முதலாவது நம்ம பார்க்கிறது விசுவாசமானது என்னது? உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அது எதுல இருந்து வருது? இந்த வேத வசனத்துல இருந்து வருது. அப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? விசுவாசம் நிறைவா இருக்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன தெரியணும்? வேத வசனமும் நிறைவா தெரிந்திருக்க வேண்டும். அப்போ நம்முடைய பிள்ளைகளும் சரி, நாமும் சரி, ஊழியத்துக்கு இல்ல ஆண்டவருக்கு பணி செய்ய நீங்க விருப்பப்படுவீர்களானால் உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? வசனம் நிறைவாய் இருக்கணும். அப்ப நம்ம வசனத்தை அதிகமா தியானிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அதிகமா சொல்லி கொடுக்க வேண்டும். 2வது காரியம் ஃபுல்னஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அப்போ பரிசுத்த ஆவியானவர்
இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். ஆனா அவருக்கு நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய ஆவியினால எப்படி நிரப்பப்படுறோம், அதன் மூலமா எப்படி நடத்தப்படுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இதே பகுதியில தான் நம்ம பார்க்கிறோம். இயேசு சொல்லும்போது என்ன சொல்றார்? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில், ஆமா, நீங்க என்ன பண்ணுவீங்க? பலன் அடைவீங்க. பலன் அடையும் போது நீங்க எப்படி இருக்க முடியுமா? சாட்சியாய் இருக்க முடியும். அப்ப ரெண்டு காரியம். ஒண்ணு வசனம், அதன் மூலமாய் வருகிற விசுவாசமும் ஞானமும் நற்சாட்சியும். ரெண்டாவது காரியம், பரிசுத்த ஆவியினால நம்ம என்ன பண்ண முடியும்? பலன் அடைந்து சாட்சியாய் இருக்க முடியும். அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நமக்கான ஒரு தகுதி என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு கண்டிஷன் நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான காரியம். ஒண்ணு என்னது? விசுவாசம், இன்னொன்னு பரிசுத்த ஆவி. இது ரெண்டுமே எப்படி இருக்கணுமா? நிறைந்து இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட என்ன பண்றாங்க? 7 பேரை எதற்கு சூஸ் பண்றாங்க? ஆமா, அப்போ நம்ம ஊழியம் ஆண்டவருக்கு செய்வதற்கு நமக்கு வாஞ்சை மட்டும் இருந்தால் போதுமா? நேரம் மட்டும் இருந்தா போதுமா? அப்படி கிடையாது. வசனம் நல்லா நம்ம தெரிஞ்சு கொள்ள ஆரம்பிக்கணும், தெரிந்திருக்க வேண்டும். அந்த வசனம் நமக்கு ஞானத்தை தரும், அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நற்சாட்சி தரும். அப்போ நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியும். இப்போ இந்த காரியங்கள்லாம் இருப்பதன் மூலமாக எப்படி நம்ம ஸ்தேவான் இருந்தாரு, இல்லை எப்படி நம்ம சீஷர்கள் இருந்தாங்க என்று சில காரியங்களை குறித்து மற்றும் நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், இந்த பரிசுத்த ஆவியும் விசுவாசமும் நமக்கு நிறைந்து இருக்கும்போது வரக்கூடிய ஒரு காரியம் என்னது? வல்லமை. என்னது? வல்லமை. வல்லமை என்னது? ஒரு முழுமையான ஒரு வல்லமை நமக்கு வரும். பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படும் போது நமக்கு என்ன வருகிறது? ஒரு வல்லமை வருகிறது. நம்ம இங்கே இதே ஸ்தேவானை குறித்து பார்க்கிறோம். 6வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். அப்போ ஸ்தேவானை இப்ப என்ன பண்ணிட்டாங்க? எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க? பந்தி விசாரிக்கிறது, விதவைகளை விசாரிக்கிறது, இந்த காரியத்துக்கு செய்யறாங்க. அவர் என்னது? நிறைய நேரம் நம்ம நினைச்சுக்கிறது என்னது? சபையில குட்டி குட்டி வேலை தான் நம்ம செய்யறோமா, இது பேர் ஊழியமா அப்படின்லாம். அப்படி கிடையாது. நம்ம தேவன் எல்லா இடத்தையும் பயன்படுத்தி கொண்டே இருப்பார். நம்ம சபையில ஏதோ ஒரு சின்ன வேலை செய்யறோம், அது வேற. நீங்க செல்லுகிற இடம் எல்லாம் என்னது? உங்க மூலமா தேவனுடைய வல்லமை என்ன ஆகும்? விளங்கும்படியாக அவர் செய்வார். ஸ்தேவானுடைய காரியத்துல பார்க்கிறோம். அவன் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஆமா, பந்தி விசாரிக்கிற வேலை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விதவைகளை விசாரிக்கிறதுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. நான் அதை மட்டும் பண்ணிட்டு சும்மா உட்காருவேன். நான் உட்காரல. அவன் போற இடம்லாம் என்ன பண்றான்? ஆமா, ஆண்டவருக்கு வைராக்கியமா இருக்கிறான். அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. அப்ப இந்த 8வது வசனத்தை பார்க்கிறோம். ஸ்தேவான் விசுவாசத்திலும். விசுவாசம் பார்த்தா ஏற்கனவே எங்க இருந்து வருது? வசனத்துல இருந்து வருகிறது. அடுத்து இந்த வல்லமை எங்க இருந்து வருது? பரிசுத்த ஆவியானவரிடத்துல இருந்து வருகிறது வல்லமை. இது ரெண்டும் நிறைந்தவனாய் அவன் என்ன பண்றான்? ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த ஞானமும், அதாவது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்து நமக்குள்ள இருக்குமானால் நம்மை கொண்டு தேவன் வல்லமையான காரியங்களை செய்ய முடியும். ஏன்னா சீஷர்களை, விசுவாசிகளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை என்ன பண்ணியிருக்காரு? செய்திருக்கிறார். அவர் மாறாத தேவனா இருக்கிறார். இப்போ அதே நம்ம பேதுரு யோவானுடைய காரியத்துல நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். அப்போஸ்தலர் 3:6-8 வாசிக்கலாமா? ஆமா, இவ்வளவு நாள் என்ன பண்றான்? வாசல்ல இருக்கிறான், அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். இப்போ என்னது? பேதுரும் யோவானும் போறாங்க. அவனுக்கு என்னது? சுகத்தை கொடுக்கறாங்க. இப்போ இந்த சுகத்தை நீங்க எப்படி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட என்ன வருது? ஒரு கேள்வி வருது. அது எங்க? அப்போஸ்தலர் 4:7-10 வாசிக்கலாம். ஆமென். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம், ஸ்தேவானுடைய காரியத்துல விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் அவன் அற்புதத்தையும் அடையாளம் செய்யறான். இங்க பேதுருவும் யோவானும் என்ன பண்றாங்க? அற்புதம் செய்யறாங்க. இதை எப்படி செஞ்சீங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? அந்த வல்லமை எங்க இருந்து வருகிறது? இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது எங்களுக்கு, அப்படி சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்க்கிற காரியம் முதலாவது என்ன வருகிறது? ஞானமும், அதாவது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவராக நாம் இருப்போமானால் நமக்கு முதலாவது வருகிறது தேவனுடைய வல்லமை நமக்கு வருகிறது. அதன் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும்? தேவனுக்கு பெரிய காரியங்களை நம்மால செய்ய முடியும். அது மாத்திரம் இல்லாம நம்ம 5வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போதும் 14, 15, 16வது வசனத்துல பார்க்கும்போது, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கையின் மேலும், ஆமா, அடுத்த வசனம் முடியும் போது பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் குணம் அடைந்தார்கள். அப்போ என்னது?
முதல் இடத்துல இவங்க போய் தூக்கி விடுறாங்க. அடுத்த காரியம் பார்க்குறோம். அடுத்த அதிகாரத்துல என்னது, இந்த வல்லமை பார்த்தவர்கள் என்ன பண்றாங்க, இவங்களுடைய நிழல் பட்டா இல்லை இவங்க போற வழியில வச்சா என்ன ஆகும், சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அது மாதிரி என்ன பண்றாங்க, விசுவாசத்துல கொண்டு வைத்து அதன் மூலமாகவும் வல்லமையான காரியங்கள் நடக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. அப்போ தேவனுடைய வல்லமை நமக்குள்ளாக வரும்போது நம் மூலமாய் நம்ம அழுதுட்டு எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காத சூழ்நிலையில நம்ம மூலமாய் மற்றவர்களுக்கு சுகம் வருகிற அளவுக்கு தேவன் நம்மை வல்லமையாக என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். அப்ப முதல் காரியம், விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவர்களாக நாம் இருப்போமானால் நம்ம இடத்துல தேவனுடைய வல்லமை இருக்கும், அது செயல்படும். இரண்டாவது காரியம் என்னது, ஞானம் நிறைவாய் இருக்கும். நம்ம ஏற்கனவே சங்கீதத்துல வாசிச்சது போல என்னது, ஞானவான், அதாவது வயது கூட கூட என்ன சொல்லுவாங்க, ஞானம் முதிர் வயது உள்ளவங்க கிட்ட பெருகி இருக்கும். அதை காட்டிலும் அவருடைய கற்பனையில கை கொண்டு நடக்கிறவங்களுடைய ஞானம் எப்படி இருக்குமா, ஆமா, அதிக ஞானமாய் இருக்கும். அப்போ தேவனிடத்துல நம்ம அந்த விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவர்களாக நாம் இருப்போமானால் நமக்கு இரண்டாவது காரியம் ஞானம் நிறைவாயிருக்கும். முதல்ல வல்லமை நிறைவாயிருக்கும், ரெண்டாவது ஞானம் நிறைவாயிருக்கும். இதே நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே வாசிச்சோம், ஸ்தேவானை குறித்து பார்த்தோம். ஸ்தேவானை குறித்து இன்னொரு காரியம் நம்ம பார்க்கும்போது 9வது 10வது வசனம் வாசிக்கலாம், 6ஆம் அதிகாரம். ஆமா, ஸ்தேவான் கிட்ட என்ன பண்றாங்க, யூதர்கள் அங்கங்க வேற வேற இடத்துல பரம்பி இருக்கிறாங்க. அவர்களுடைய கூட்டங்கள் என்ன பண்றாங்கன்னா ஸ்தேவான் இடத்துல தர்க்கம் பண்றாங்க. ஏன்னா ஸ்தேவான் சில காரியங்களை சொல்லுகிறாரு ஆண்டவரை குறித்து, அவருடைய காரியங்களை பார்த்து இவங்க என்ன பண்றாங்க, தர்க்கம் பண்றாங்க. அதுக்கு அடுத்த வசனம் பார்க்கும்போது என்ன சொல்லுது, ஆமென், என்னது, அந்த ஸ்தேவானுடைய ஞானத்தையும் அவனிடத்துல இருக்க ஆவியும் என்னது அவன் மூலமாய் செயல்படுவதனால என்ன பண்ண முடியாம போச்சு அவங்களால, ஆமா, தர்க்கம் பண்ணி பாக்குறாங்க, அவங்களால என்ன பண்ண முடியல, எதிர்த்து நிற்க கூடாமல் போகிறது. அப்ப என்னது, தேவன், அதாவது தேவனுடைய பரிசுத்த ஆவி நம்மை நிரப்பும் போது, விசுவாசமும் நிறைந்து இருக்கும் போது, முதலாவது பார்த்தோம் என்னது, வல்லமை இருக்கிறது. இரண்டாவது காரியம் ஞானம். நாம் இருக்கிற இடத்துல நம்முடைய செயல்பாட்டிலும் எல்லாம் நாம் ஞானம் உள்ளவர்களா இருப்போம். அந்த ஞானமும் எங்க இருந்து தான் வருகிறது, வசனத்துல இருந்து வருகிறதா இருக்கிறது. பேதுருடைய காரியத்துல பார்க்கும் போதும் நம்ம பார்க்கிறோம், 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். அப்போ பேதுருவும் யோவானும் பாக்குறாங்க, அவங்க பேசுற காரியத்தை பார்க்கும்போது என்னடா இவங்க படிப்பறிவே இல்லாதவங்க என்ன பண்றாங்க, இவ்வளோ தைரியமா பேசுறாங்கன்னு பார்க்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்களாம், ஆச்சரியப்படுகிறாங்க. ஆச்சரியப்பட்டு இவர்களும் இயேசு கூட இருந்தவங்க தானேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஐடென்டிஃபை பண்றாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது, அவருக்கு ஊழியம் செய்கிற நாம் விசுவாசத்திலும் பரிசுத்தாவிலும் நிறைந்தவர்களாய் இருக்கும்போது நம்முடைய ஞானத்தை பார்த்து மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆச்சரியப்படுகிறவர்களாக நம்முடைய ஞானம் நிறைந்து இருக்கும். நம்ம கூட யாரும் தர்க்கம் பண்ண வரமாட்டாங்க. ஏன்னா நாம் வசனத்தின் மூலமாய் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ண முடியும், ஞானம் உள்ளவர்களா இருக்க முடியும். அப்ப முதல் காரியம் என்னது, முழுமையான ஒரு நிறைவான வல்லமை. இரண்டாவது காரியம் நிறைவான ஞானம். ஓகே, அடுத்து மூன்றாவது காரியம், நாம் இந்த ஞானத்தை, இந்த வசனத்தின் மூலமாய் பெற்றிருக்க ஞானத்துல என்ன பண்ண முடியும், உறுதியாக நிற்க முடியும். எப்படி பார்க்கும்போது நம்ம இதே எல்லா காரியமும் நம்ம இந்த முதல் 7 அதிகாரத்துல உள்ள சம்பவத்தை குறித்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம், சரியா? அப்போஸ்தலர் 7:51 53 வாசிக்கும் போது ஸ்தேவான் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆமா, இங்க நம்ம பார்க்கும்போது, அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்போது வருகிற இன்னொரு காரியம், நம்ம தைரியமா என்ன பண்ணுவோமா, அவருடைய வார்த்தையை சொல்ல முடியும். அப்படி இல்லாவிட்டால் நம்ம வெளியில நம்ம நண்பர்கள் கூட்டத்திலையும் சரி, வேலை செய்கிற ஸ்தலத்திலையும் சரி, இல்ல உறவினர்கள் மத்தியிலும் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கோ இல்ல இயேசுவை பற்றி ஏதாவது சொல்லுறதுக்கோ நம்ம என்னதான் பண்ணுவோம், பயந்து கொண்டு தயங்கி கொண்டு வெட்கப்பட்டு கொண்டு தான் இனி இருப்போம். அப்படி இல்லாம அந்த விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்து நமக்குள்ள இருக்குமானால் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த விசுவாசத்துல உறுதியாய் நிற்க முடியும். இங்க ஸ்தேவான் பார்க்கிறோம், அவனை எதிர்த்து என்ன பண்றாங்க, பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக கொண்டு போய் அங்க பிரதான ஆசாரியன் என்ன பண்றாங்க,
இந்த காரியம்லாம் எப்படி நடக்குது, இது என்னன்னு விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, ஆரம்பத்துல இருந்து சொல்றாரு, தேவனை குறித்து சாட்சியை சொல்லுகிறார். சொல்லி முடிக்கும் போது கடைசியில அவர் என்னது, தைரியமா அவங்கள குற்றம் சாட்டுகிறதையும் நம்மால பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல அவர் எந்த காரியத்தை குறித்தும் பயப்படல. ஏன்னா அவருக்கு அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது, எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு தெரியாது. ஆனா அவர் எதை குறித்தும் பயப்படாம என்ன பண்றாங்க, அவர்களை பார்த்து நீங்க என்ன பண்ணுகிறீங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறீங்க. அதே மாதிரி என்னது, தேவன் எவ்வளவோ தருணங்கள் உங்களுக்கு தந்தோம், நீங்க என்ன பண்றீங்க, தீர்க்க தரிசனங்கள் அவங்களை என்ன பண்றீங்க, கொன்று போட்டுறீங்க. உங்களுக்கு யாராவது சத்தியத்தை சொல்ல அவங்களை என்ன பண்றீங்க, துன்புறுத்துறீங்க. ஆனா என்னது, நீங்க தேவனுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பண்றீங்க, எதிர்த்து நிக்கிறீங்கன்னு சொல்லி அவர் தைரியமாய் பேசுகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. அடுத்து பேதுருவும் அதே போல நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும், 2வது அதிகாரத்துல பார்க்கிறோம். என்ன பண்றோம், பயந்துட்டு இருந்த பேதுரு பரிசுத்த ஆவியானவர் வந்தோடனே என்ன பண்றாரு, தைரியமாய் எழுந்து என்ன பண்றாரு, ஆமா அவங்க கிட்ட சொல்றாரு, நீங்க தான் என்ன பண்ணீங்க, கொலை செய்தீர்கள் என்று சொல்லிட்டு யாரை பார்த்து பயந்தாங்களோ அவங்க மேலே என்ன பண்றாரு, அக்யூஸ் பண்றத நம்ம பார்க்கிறோம். அதே போல 3வது அதிகாரத்திலையும் பார்க்கிறோம், 15, 16, 17வது வசனத்துல, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் என்னவா இருக்கிறோம், சாட்சிகளா இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை என்ன பண்ணிச்சான், பலன்படுத்தினதுன்னு சொல்லிட்டு யார், அந்த சப்பானியை உயிர் அவனுக்கு என்னது, மீண்டுமாய் அவன் எதிர்த்து நடக்கக்கூடிய காரியத்தை குறித்து அவர்கள் பதில் சொல்லும் போது சொல்றாருங்க. அதே நேரத்துல பேதுரு பார்த்தா அவ்வளோ என்ன சொல்றது, கோவத்துல கத்தி எடுத்து என்ன பண்ணாரு அவரு, ஆமா காதை அறுத்தவர். இங்க பாருங்க அவ்வளவு பக்குவமா பேசுறாரு. 17வது வசனத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். ஆமா அவர் எவ்வளவு சொல்றாரு, அவ்வளவு பக்குவமா. ஆவியானவர் வந்தோடனே எவ்வளவு மாற்றங்கள் நடக்குது பாருங்களேன். அவ்வளோ ஒரு கோவக்காரரு, ஒரு பக்கம் பயந்த சுவாபமும் அவருக்குள்ள இருக்குது. ஆனா இங்க என்ன பண்றாரு, பக்குவமா என்ன சொல்றாரு, நீங்க என்ன பண்ணல, வேணும்ட்டே பண்ணல, நீங்க ஒரு அறியாமையினால பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க யாரை பார்த்து அவர் சொல்றாருன்னா, அங்க உள்ள ஜனங்களை பார்த்து சொல்றாரு. சரியா? அப்போ அவரை கொண்டு என்ன பண்ண முடியுது, தேவனால தைரியமா என்ன பண்ண முடியுது, தேவனுடைய நாமத்தை அறிக்கையிட முடிகிறது. அப்போ நமக்கும் விசுவாசமும் பரிசுத்தாவியும் நமக்குள்ளாக நிறைந்து இருக்குமானால் நாமும் செல்லுகிற இடமெல்லாம் என்ன பண்ண முடியாது, தைரியமா தேவனே மெய்யான தேவன் என்று சொல்ல முடியும். நமக்கு சில நேரம் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல் எடுக்கும்போது தயக்கமா இருக்கும். ஏன்னா வெளியில இருந்து என்னது, கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகள்லாம் வராங்க. ஆனா இயேசு யாருன்னு நாங்க கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இயேசுதான் மெய்யான தேவன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஆமா நம்ம ஏதாவது சொல்லி அவங்க வராம நின்றக்கூடாதுன்னு யோசிச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, போல்டா அறிக்கையிடுவாங்க, இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று. அப்ப நம்மளாலும் வெளியில போய் தைரியமா சொல்ல முடியும்னா, வெளியில போய் எப்படி சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது, நாங்க இதை விசுவாசிக்கிறோம், இயேசு தேவன் என்று நாங்க விசுவாசிக்கிறோம் அப்படி சொல்றது வேற. இயேசுதான் மெய்யான தேவன், அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன் என்று நம்ம சொல்றது என்னது, அதற்கு என்ன வேணும், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வேணும், அந்த பலன் நமக்கு வேணும். அப்போ 3 காரியம். முதலில் வருகிறது என்னது, நிறைவான வல்லமை. 2வது நிறைவான ஞானம். 3வது என்ன காரியம் பார்த்தோம், தைரியமாக வார்த்தையில உறுதியாய் நின்று வார்த்தையை என்ன பண்ண முடியும், பேச முடியும். அதே போல அடுத்து 4வது காரியம், தேவனுக்கு என்ன பண்ண முடியும், கீழ்ப்படிய முடியும். இது ஒரு முக்கியமான காரியம். நமக்கு அந்த ஞானமும், அதாவது இந்த வார்த்தை நமக்குள்ளாக இல்லாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ள இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியாது. இப்போ நம்ம இதே இடத்துல பார்க்கிறோம், பேதுருவை குறித்து பார்க்கும்போது 2 சம்பவம் பார்க்கிறோம். அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிவதை என்ன பண்றாங்க, முதன்மையாக கருதுகிறார்கள். ஒருவேளை அந்த சட்டம் அவங்களை என்ன சொல்லுது, ரோம அதிகாரிகளும் சரி, அங்குள்ள பிரதான ஆசாரியர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணக்கூடாது, இயேசுவை குறித்து பிரசங்கிக்க கூடாது, அவர் இறந்து போயிட்டாரு, முடிஞ்சு போச்சு, நீங்க என்ன பண்ணக்கூடாது, அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எப்படி உனக்கு கீழ்ப்படிய முடியும், நாங்க யாருக்கு கீழ்ப்படினோம், ஆமா ஆண்டவர் கீழ்ப்படியணும். வாசிப்போமா, அப்போஸ்தலர் 4:19-20. இருக்கக்கூடாது என்றார்கள். அப்ப நாங்க பார்த்துட்டோம், அனுபவிச்சிட்டோம், நாங்க இயேசு கூட 3 வருஷம் என்ன பண்ணோம், ஊழியம் செஞ்சோம், இதெல்லாம் பேசாம நாங்க இருக்க முடியுமா, நீ சொல்றேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண முடியுமா, அமைதியா இருக்க முடியுமா, நான் என்ன பண்ணோம், தேவனை தான் பிரியப்படுத்தணும், அவருடைய வார்த்தையை தான் கேட்கணும். அப்போ
தேவனுடைய சமூகத்துல வந்து ஆராதிக்கிற இந்த சூழ்நிலை இருக்கு. நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதிக்கிறோம், வேற ஜெப கூடுகையிலும் நம்ம வந்து கூடுறோம். அப்பவும் நமக்கு காரியம் என்ன இருக்கும்? முதன்மை யாராக இருக்க வேண்டும்? இயேசுவாக இருக்க வேண்டும். அதே நாள்ல வேற பண்டிகை வரலாம், இல்ல அதே நாள்ல வந்து வேலைகள் வரலாம். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? அவனுக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது முக்கியம் என்று நாம் ஒப்பு கொடுப்போமானால் வாசல்களை யார் திறப்பா? ஆண்டவரே நமக்கு திறப்பார். அப்போ நாம் தேவனுக்கு அந்த பரிசுத்த ஆவியும் ஞானமும் விசுவாசமும் நமக்குள்ள நிறைவா இருக்கும்போது நம்மால என்ன பண்ண முடியும்? தேவனுக்கு உண்மையாக கீழ்ப்படிய முடியும். இன்னொரு வசனமும் 5:29 பார்க்கும்போது, அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியமாய் இருக்கிறது. உங்களை ஒருவேளை உங்க சொந்தக்காரர்கள் வருந்தி கூப்பிடலாம். உங்களுக்காக தான் என்ன பண்ண, என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, பின்னி நீங்க வருவீங்கன்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன், ஞாயிற்றுக்கிழமை தான் கிரகப்பிரவேசம் வைக்க போறேன். அவருக்கு தெரியாது நான் வரமாட்டேன். அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, லீவுனா வந்துடும் அப்படி நினைச்சுக்காரு. நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், அது நான் சனி ஞாயிறு என்ன வச்சாலும் வரமாட்டேன். மற்ற நாளும் நான் வந்து யோசிச்சு தான் வருவேன். ஏன்னா அப்படி பழக்கம் ஆயிடுச்சு. அதனால நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்டே, என்ன பண்ண முடியாது, வர முடியாது. என்னதான் அவருக்கு ரொம்ப விருப்பம் என்ன வர வைக்கணும்ட்டு, ஆனா நமக்கு என்ன விருப்பம்? நம்ம ஆண்டவருக்கு தான் என்ன பண்ணோம், கீழ்ப்படியணும். நீங்களும் ஒவ்வொருவரும் என்ன பண்ணுங்க, இயேசுக்கு ஊழியக்காரங்களா இருக்க விரும்புறவங்க நம்ம என்ன பண்ணணும், இந்த தீர்மானத்தை எடுக்கணும். மனிதனுக்கு கீழ்ப்படுவதே அவசியம் கிடையாது, தேவனுக்கு நாம் கீழ்ப்படி வேண்டும். அப்ப அவருக்கு தான் நமக்கு என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணோம், முதன்மையாக நாம் வைக்க வேண்டும். அடுத்து 4வது காரியம், முதல் 3 காரியம் என்னது? நிறைவான வல்லமை, நிறைவான ஞானம். அடுத்து 3வது அவருடைய வசனத்துல உறுதியாய் நிற்கிறது. அடுத்து 4வது காரியம், அதன் மூலமாய் நாம் அவருக்கு கீழ்ப்படிய முடியும். 5வது காரியம், கடைசியாக 5வது காரியம் என்னது? நாம் இயேசுவை என்ன பண்ண முடியும், பிரதிபலிக்க முடியும். எப்படி இந்த உலகத்துல சொல்லுவாங்கல்ல, அதாவது இந்த சயின்ஸ்ல சொல்லுவாங்க, என்னது, நிலா வந்து எங்க இருந்து வெளிச்சம் எடுத்து தருதான், சூரியன்ல இருந்து எடுத்து தருது. அதே மாதிரி நம்ம எங்க இருந்து ஒளி வருது, நமக்கு கிறிஸ்துவின் இடத்துல இருந்து வருகிறது. அந்த ஒளியை நம்ம என்ன பண்ணோம், பிரகாசிப்பிக்க நம்ம பிரகாசிக்கணும். அதன் மூலமாய் மற்றவர்களும் அந்த ஒளியின் நேராக என்ன பண்ணுவாங்க, கடந்து வருவார்கள். அப்போ நம்ம கடைசி காரியம் 2 விஷயம். ஒண்ணு வந்து இயேசு நமக்கு என்ன பண்ணுவார், வெளிப்படுவார், நமக்கு தன்னை வெளிப்படுத்துவார். 2வது காரியம், நாம் அதை வந்து என்ன பண்ண முடியும், அடுத்தவர்களுக்கு பிரதிபலிக்க முடியும். இது ஸ்தேவானுடைய அந்த கடைசி அவருடைய நாட்களை குறித்த அந்த கடைசி சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்பதாக அப்போஸ்தலர் 6:15 வாசிக்கும் போது, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, தர்க்கம் பண்ணி அவர் எங்க கொண்டு போறாங்க, ஸ்தேவான ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக கொண்டு போறாங்க. அங்க உள்ளவங்க எல்லாம் இவரை பார்க்கும்போது எப்படி இருக்கான், அவர் முகத்தை பார்த்தா எப்படி இருக்கான், தேவதூதன் முகத்தை போல் இருக்கதா. அந்த முகத்தை பார்த்த உடனே நேரா தண்டனை கூட கொடுக்கல. அடுத்த வசனம் வாசிக்கலாம். என்ன பண்றாரு, அவர் நேரெல்லாம் என்ன பண்ணல, தண்டனை கொடுக்கல. ஏன்னா அவர் பார்த்தா எப்படி இருக்கு, தேவதூதன் போல இருக்கிறார். அப்போ நாம் வந்து எப்படி தேவனுக்கு பிரியமா இருந்து இந்த விசுவாசமும், அடுத்த காரியம் என்னது, பரிசுத்த ஆவியும் நிறைந்தவர்களாக நாம் இருப்போமானால் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும் அடுத்தவங்களுக்கு. தேவையில்லாம நம்ம கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, தேவை இருந்தாலும் பிரச்சனைக்கு வர மாட்டாங்க. தேவன் நமக்குள்ளாக இருக்கதே அவர்களால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்ப இங்க பாக்குறாங்க, அவர் முகம் வந்து பிரகாசமா எப்படி இருக்குதான், ஒரு தேவதூதன் முகம் போல இருக்கிறது. அப்ப பிரதான ஆசாரியன் என்ன பண்றாரு, சரி நீ என்ன சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் திரும்ப என்ன பண்றாரு, சுவிசேஷத்தை தைரியமா என்ன பண்றாரு, பிரதான ஆசாரியனுக்கு முன்பதாக பிரசங்கிக்கிறார். ஆனா அங்க கடைசியில வரும்போது உண்மையை பேசிதான் ஆகணும். ஸ்தேவான் என்ன சொல்றாரு, நீங்க தான் என்ன பண்ணீங்க, அவரை கொலை பண்ணது நீங்க தான் அப்படின்னு சொல்லும் போது அவர்களுக்கு என்ன வருகிறது, கோபம் வருகிறது. அதன் மூலமாக அவரை என்ன பண்றாங்க, தண்டிக்கிறதை நம்மால பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 7:54 வசனத்துல இருந்து வாசிக்கலாம். காண்கிறேன் என்றான். இப்ப இந்த பகுதியில, முதல் பகுதியில நம்ம பார்க்கும்போது அவனை பார்த்து என்ன பண்றாங்க, பல்லை கடிக்கிறாங்க. அவன் என்ன பண்றான், பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனாய். நம்ம சீஷர்களுடைய நிறைய பகுதியில பார்க்கலாம். நான் நிறைய வசனம் எடுத்தேன்னா இன்னும் உங்களுக்கு என்ன வசனங்கள் ஜாஸ்தி ஆயிட்டே போகும்.
ஆனா நம்ம நிறைய இடத்துல வாசிச்சிருப்பீங்க, நல்லா ஞாபகம் இருக்கும். என்னது, பேதுருவும் சரி இல்ல மற்ற சீஷர்கள் பவுலும் சரி, நிறைய இடத்துல அவங்க பார்க்கும்போது பரிசுத்த ஆவியினால என்னது நிறைந்து, அவங்க ஒரு ஆக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால நிறைந்து அப்படின்னு வருகிறதை நம்மால பார்க்க முடியும். அதுதான் என்ன, அது முற்றிலுமான அவருடைய ஆளுகைக்குள்ளாக அவர்களை கொண்டு போகிற அந்த காரியம். அதன் மூலமா யார் வெளிப்படுறது, கர்த்தர் வெளிப்படுகிறார், அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. இங்க நம்ம பார்க்கும்போது அவன் பரிசுத்த ஆவினால நிறைந்தவனா இருக்கும்போது அவனுக்கு சுற்றி உள்ள காரியங்கள் என்ன ஆகல, அவனுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல. அவன் எங்க பாக்குறான், வானத்தை அண்ணாந்து பாக்குறான். அண்ணாந்து பார்க்கும்போது என்ன தெரிஞ்சது, மற்ற ஜனங்களுக்கு என்னதான் தெரிஞ்சிருக்கும், மேல மேகம் தான் தெரிஞ்சிருக்கும், வானம் தான் தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு என்ன தெரியுது, ஆமென், தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் யாரு, இயேசு நிக்கிறத பார்க்கிறான். அப்போ நாம் ஆவியினால நிறைந்திருந்து விசுவாசத்துல உறுதியா இருப்போமானால் நமக்கு யார் வெளிப்படுவார், இயேசு தம்மை வெளிப்படுத்துவார். இதே வார்த்தையின் மூலமா என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு நாளும் அவர் வெளிப்படுகிறதை நம்மால பார்க்க முடியும். இங்க ஸ்தேவானுக்கு தன்னுடைய கடைசி நேரத்துல அவனுடைய காரியம் இந்த உலகத்துல முடிய போகுது. அப்போ அங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி மாதிரி எப்படி இருக்குது, மேல இருந்து யார் நிக்கிறா ரெடியா, ஆமா, இயேசு பிதாவினுடைய வலது பார்சத்துல நிற்கிறதை அவன் பார்க்கிறான். அவன் பார்க்கும்போது அவனும் என்ன பண்றான், ஒருவேளை அதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்றான், நீங்க தான் கொலை செய்தீங்கன்னு குற்றம் சாட்டினாலும் இங்க என்ன சொல்றான், அவனுடைய காரியம் பார்க்கும்போது இயேசுவின் அந்த சுவாபம் வெளிப்படுகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. 59வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை என்ன பண்றேன், ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் சொல்றான். அதன் மாத்திரம் இல்லாம அவனை கல்லெறிய ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் கடைசியா என்ன சொல்றான், ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி அவன் நித்திரை அடைகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் உள்ள சில காரியங்களை பார்த்தோம், பேதுருடைய சில காரியங்களை நம்ம பார்த்தோம். இவர்கள் எல்லாருமே எதுல நிறைந்திருந்தாங்க, பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தாங்க, விசுவாசத்தினால நிறைந்திருந்தாங்க. ரெண்டு விஷயமும் நம்மளுக்காக தேவன் நம்ம மேல வைத்த அன்பினால கொடுத்த காரியம். அப்படிதானே, பிதா நம்ம மேல வைத்த அன்பினால என்ன பண்ணாரு, வார்த்தையாகிய இயேசுவை நமக்கு கொண்டு வந்தார். அந்த வார்த்தையின் மூலமா தான் நம்ம இந்த வேதத்தை பெற்று இருக்கிறோம். அடுத்து ரெண்டாவது காரியம், பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறாரு. இயேசு ரிட்டர்ன் போகும்போது என்ன சொல்றாரு, நான் அவங்களை திக்கற்றவனாக விட மாட்டேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். இந்த ரெண்டு காரியமும் நமக்குள்ளாக நிறைந்து இருக்கும் போது அந்த நிறைவுனால என்ன வருகிறது, முழுமையான நிறைவான வல்லமை வருது, நிறைவான ஞானம் வருது, ஆமா, தைரியம் வருது. அந்த தைரியம் வரும்போது நம்ம இயேசுக்காக உறுதியாக நிற்க முடியும். அடுத்து நான்காவது காரியம், ஆமா, கீழ்ப்படிய முடியும். அந்த வார்த்தையின் மூலமா நாம் அவருக்கு கீழ்ப்படிய முடியும். ஐந்தாவது காரியம், இயேசு தம்மை வெளிப்படுத்துவார். நாம் அவரை என்ன பண்ண முடியும், மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க முடியும். இப்போ நமக்கான கேள்வி, நம்ம சபையில யாராக இருக்கிறோம்? நாம் ஒருவேளை நாம் முதல்ல கேட்டது தான், அது ஒருவேளை விளையாட்டுக்கு கேட்ட மாதிரி இருக்கலாம், இல்லை இன்னைக்கு நடந்த காரியத்தை குறித்து கேட்டதாக இருக்கலாம். நம்ம சபையில உள்ள காரியங்கள் எல்லா காரியத்திலும் நம்ம விசுவாசத்திலும் வல்லமையுமாய் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். ஆனால் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நீங்க எல்லா காரியத்தையும் என்ன பண்ணலாம், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். இது நம்முடைய சபை. அப்போ நம்ம தான் என்ன பண்ணோம், அந்த சபையில ஊழியம் செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப நமக்கு தேவன் என்னென்ன பண்ணி தருகிறாரோ நம் மனோவாஞ்சையாக முழு உள்ளத்தோடு என்ன பண்ணணும், செய்ய வேண்டும். கொஞ்ச நேரம் எழும்பி நிப்போமா? இன்னைக்கு நம்ம தியானித்த இந்த காரியங்களை குறித்து வீட்டுல போய் இன்னும் வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் நீங்க வீட்டுல போய் என்ன பண்ணுங்க, வாசித்து பாருங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளை, அவருடைய சீஷர்களை, ஊழியர்களை எப்படி நடத்தினார் என்று நம்மால பார்க்க முடிகிறது. அதுல ரெண்டு முக்கியமான தகுதி. ஒன்று என்னது, விசுவாசம். ரெண்டாவது பரிசுத்த ஆவி. இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தா போதாது, இருந்தா போதாது, நிறைவாக இருக்க வேண்டும். அப்படி நிறைவாய் இருக்கும் போது மற்ற எல்லா காரியங்களும் நிறைவாய் இருக்கும். நாம அவருக்கு என்ன பண்ண முடியும், சாட்சியாய் உறுதியாக இருக்க முடியும். இப்ப நம்ம இந்த பகுதியில பார்க்கும்போது எவ்வளோ காரியங்களை பார்த்தோம், சீஷர்களை பார்த்தோம். அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னவா இருந்தது, இயேசுவை குறித்து வேகமாக
அறிவிக்க வேண்டும். ரெண்டாவது, அந்த 7 பேரை குறித்து பார்த்தோம். அவர்கள் அந்த காரியத்துக்கு உதவியா இருக்கணும்னா, அதாவது அப்போஸ்தலர்கள் வேகமா இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் சபையில் உள்ள மற்ற காரியங்களை இவர்கள் என்ன பண்றாங்க? பொறுப்பெடுத்து செய்கிறார்கள். அதோடு விட்டுவிடவில்லை. தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் போகிற இடமெல்லாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்கிறாங்க. ஊழியத்தை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே சபையில வேற கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, வெறும் பிரச்சனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? இவங்க இது சரியில்லை, அவங்க அது சரியில்லை, எங்க விதவைகளை கண்டுக்க மாட்டாங்க, எங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க, அது பண்ண மாட்டாங்க. இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கிறது. அதே நேரம் வெளியில ஒரு கூட்டம் சபைக்கு எதிராக இருக்கிறது. இப்படி 4 கூட்டத்தை பார்க்கிறோம். நாம் எந்த கூட்டத்துல இருக்கிறோம்? நாம் ஆண்டவருடைய வசனத்தை தைரியமாய் சொல்லுகிறவர்களா இருக்கிறோமா? இல்ல நம்மளும் சபையில ஏதோ ஒரு 3வது மனுஷன் மாதிரி, சபையில இது சரியில்லை, அது சரியில்லை, எங்களை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, இல்லை எங்களை விசாரிக்க யாரும் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறோமா? இல்லை கிடைக்கிற நேரம் எல்லாம் நான் தேவனுக்காக வைராக்கியமாய் இருந்து விசுவாசத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிறைந்து நான் என்னால முயன்ற எல்லா காரியத்தையும் என் இயேசுக்காக செய்வேன் என்று இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். அப்படி நிறைந்து, ஒருவேளை அப்படி இல்லை, எனக்கு இருக்குன்னு தெரியும், ஆனா எனக்குள்ள அது நிறைவா இல்லைன்னு நினைப்போனா, இந்த நேரம் இயேசு கிட்ட கேளுங்க. அப்பா, எனக்கு நிறைவாய் தாங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே, அப்பா, உம்முடைய வார்த்தையினால் வருகிற ஞானத்தையும் உம்முடைய வார்த்தையினால் வருகிற விசுவாசமும் எங்களுக்கு நிறைவாய் வரட்டும். நாங்கள் அதை படிக்கும் போது நாங்கள் அதை புரிந்து கொண்டு, அப்பா, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்தட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டவரே ஆட்கொண்டு எங்களை நிரப்புங்க. உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்க. எல்லாரும் உண்மையுள்ள இருதயத்தோடு கேட்போமா? அவர் நிரப்புவார். அல்லேலூயா. அவர் நிரப்புவார். அப்படி நிரப்பும் போது நம் மூலமாய் ஒரு பெரிய வல்லமையை காண முடியும். நம் மூலமாய் ஒரு பெரிய ஞானத்தை காண முடியும். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியும். அவருக்காக வைராக்கியமாய் நிற்க முடியும். நாம் அவரை பிரதிபலிக்க முடியும். ஒரு நாள் அவர் வரும்போது அவர் பிதாவின் வலது பாசத்துல நின்று நம்மையும் வரவேற்று சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. நாம் அவருக்கு சாட்சியா இருக்க முடியும். அல்லேலூயா. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் ஆண்டவரே, அப்பா, ஒரு கிறிஸ்தவனின் தகுதியாக ஆண்டவரே, அப்பா, விசுவாசத்திலும் ஆண்டவரே, ஞானத்திலும் ஆண்டவரே, அப்பா, பரிசுத்தாவினும் நிறைந்த ஆண்டவரே, நற்சாட்சி பெற்றிருக்கிறவர்களாக எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சீஷர்களை போல ஆண்டவரே, அப்பா, நாங்கள் அந்த 7 பேரை போல ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் விசுவாசத்தினாலும் உம்முடைய வார்த்தையினால நிறைந்தவர்களாக ஆண்டவரே தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அப்பா, எங்களை நிரப்புங்க. கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் கேட்போமா? அப்பா, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க. அப்பா, எங்களை நிரப்புங்க. உங்க வல்லமையால எங்களை நிரப்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.